மாற்றுத்திறனாளிகள், முதியோர் மற்றும் கைம்பெண் அவங்களுக்கு வந்து சிறப்பு தொகையாக 2000 ரூபா வந்து இன்னைக்கு வந்து அவங்க அக்கௌண்ட்ல வர வச்சிருக்காங்க. எப்படி மகளிர் உரிமை தொகைக்கு வந்து 2000 ரூபா கோடை தொகை எப்படினோ அது மாதிரி இந்த வாங்குற மாற்றுத்திறனாளிகள் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும்? ஒரு மாற்றுத்திறனாளியா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது ரொம்ப பயனுள்ளதான விஷயம் தாங்க. ஏன்னா மாற்றுத்திறனாளி வந்து கொடுக்கக்கூடிய தொகையை வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால அதிகமாக சேர்த்து கொடுக்கறனால மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏற்கனவே மாதம் 1500 ரூபா கொடுக்குறாங்க. அந்த தொகையை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க தரப்புல வந்து எங்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ 2000 ரூபா கூடுதலாக போட்டிருக்காங்க. அந்த தொகையை மாதம் மாதம் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும்? இல்லை, நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா மாதம் 5000 கேட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? அரசு பார்த்து அதுக்கு ஒரு நியாயமான ஒரு தொகையை கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்ல பெனிஃபிட்னு தான் பார்க்குறோம். ஏன்னா எங்களை மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு தொகை வந்தால் எங்களுக்கு ஒரு செலவுக்கு கை செலவுக்கு ஆகும். எதிர்பார்க்க வேண்டாம், ஆம்பளைகள் எதிர்பார்க்க வேண்டாம். ரெண்டாவது எனக்கு இப்போ கிடைக்கலங்கிறதுக்காக தான் அப்ளை பண்ண வந்திருக்கேன். எனக்கு கிடைச்சா இன்னும் எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா புருஷனையோ குழந்தைகளோ டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய தீர்மானம். ஏதோ நம்ம கை செலவுக்கு, ஒரு மருந்து செலவுக்கு, ஒரு அத்தியாவசிய செலவுக்கெல்லாம் இது பயன்படுங்கிறது என்னுடைய கருத்து. மகளிர் உரிமை தொகைக்கு எப்படி 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்களோ, முதியோர் உதவி தொகையும் இந்த மாதிரி உள்பட எல்லாத்துக்குமே சேர்த்து கொடுத்துருக்காங்க கோடை தொகைன்ட்டு. நல்ல ஒரு ஸ்கீம் தான் இது. எதிர்பார்க்கறது ஒரு நல்ல ஒரு இதுதான். எதிர்பார்ப்புங்கிறது நல்லது. பட் இந்த எக்ஸ்ட்ரா கொடுக்கறதும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி கிடைச்சா சந்தோஷம் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஏழை எளியவர் வீட்டில் உதவி பண்றாங்க, உதவி பண்ணல அதெல்லாம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு கையிருப்பு தொகைன்னு இது இருந்தால் நல்ல பெனிஃபிட்டா இருக்கும்னு என்னோட தீர்மானம். ஏழை வாழைக்கெல்லாம் பயனுள்ளதாக தான் இருக்குதுப்பா. வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி அதே மாதிரி வயசானவங்களுக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரேஷன் பொருளையும் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்கப்பா. நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாசம் எவ்வளவு கொடுக்குறாங்க முதியோர் உதவி தொகையெல்லாம்? 1200 ரூபாய் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? இல்லை கூடுதலாக உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கூடுதலாக கொடுத்தா கொஞ்சம் செலவுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஏன்னா இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கெல்லாம் அது கட்டுமணி ஆகாது. அதனால கொஞ்சம் கூடுதல் கொடுத்தா நல்லா இருக்குங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.